Praise Lord. Praise Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளுக்கு உரிய வேத பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 110. சங்கீதம் 110, Book of Psalms 110. கர்த்தரின் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பார்சத்தில் உட்காரும் என்றார். உமது பராக்கிரமத்தின் நாளிலே உம்முடைய ஜனங்கள் மனப்பூர்வமும் பரிசுத்த அலங்காரம் உள்ளவர்களாய் இருப்பார்கள். விடியற் காலத்து கர்ப்பத்தில் பிறக்கும் பனிக்கு சமானமாய் உம்முடைய யவ்னவ ஜனம் உமக்கு பிறக்கும். உம்முடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். சேர்ந்து வாசிக்கலாம். வழியிலே அவர் நதியில் குடிப்பார், ஆகையால் அவர் தமது தலையை எடுப்பார். ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தரை நோக்கி வேண்டி நிற்போம். துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் அன்பின் பிதாவே, ஆண்டவரே, இந்த மாலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை கண்ணின் மணி போல் ஆண்டவரே பாதுகாத்து ஆண்டவரே எல்லா இக்கட்டுகளுக்கும் விலக்கி ஆண்டவரே எல்லா வியாதிகளுக்கும் விலக்கி ஆண்டவரே எல்லா ஆபத்துகளுக்கும் விலக்கி பாதுகாத்து ஆண்டவரே எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆண்டவரே எங்களை சுகபத்திரமாய் ஆண்டவரே இந்த நாளிலே கூட்டி சேர்த்த முடிய மட்டில்லா தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே அப்பா, கடந்த வாரம் முழுவதுமாய் ஆண்டவரே உடைய கிருபைகள் எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புதியதாக இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே உம்முடைய அநாதி தீர்மானத்தின்படி ஆண்டவரே உம்முடைய தயவுள்ள கிருபையின்படியாய் ஆண்டவரே எங்களை தாங்கி ஆண்டவரே தப்புவித்து ஆண்டவரே எங்களை பாதுகாத்து வந்திரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவரே தேவையான பலத்தை, ஞானத்தை, அறிவை, புத்தியை கொடுத்து அப்பா நாங்கள் வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவரே வீட்டிலும் ஆண்டவரே செல்லுகிற இடமெல்லாம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் நேர்த்தியாக இருக்க ஆண்டவரே நீங்கள் தந்த பலனுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு கொடான கோடியில் நன்றிகளை எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே கடந்த 7 மாதம் முழுவதுமாய் ஆண்டவரே எங்களை பாதுகாத்தீர், அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆமென். ஆண்டவரே இந்த ஒரு புதிய மாதத்தில் ஆண்டவரே 8ஆம் மாதத்தில் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கடந்து வரும்படியாய் ஆண்டவரே நீங்கள் பாராட்டின கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. அப்பா இது ஆண்டவரே இந்த நாளை காணாமல் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனால் தகப்பன் ஆண்டவரே நீர் தயவாய் இறங்கி ஆண்டவரே அப்பா எங்களுக்கு ஆண்டவரே கர்த்தாவே ஆண்டவரே எங்களை பாதுகாத்து தகப்பனே இந்த நாளில் உம்மை துதிக்க ஆண்டவரே சபையாய் கூட்டி சேர்த்து அப்படி கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்நாளிலே நாங்கள் ஏறெடுக்க போகிற எல்லா காரியங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், ஆராதனையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம், செய்தியின் வேலையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா விசேஷமாக எங்களை அர்ப்பணித்து ஆண்டவரே உடைய பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக ஜனங்க இன்னும் உடைய பந்தியில் சேராமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து அப்பா இடத்துல கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா அவர்களும் சீக்கிரமாய் ஆண்டவரே உடைய பந்தியிலே சேர அப்பா உடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை ஆண்டவரை உணரும்படியான கிருபை நீங்கள் தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாளிலே நாங்கள் வந்தது நல்லது என்பதை அறிந்து கொண்டு அப்பா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த இடத்திலிருந்து கடந்து போக இந்த தேவன் தாமே சமாதானத்தை நீ ஊற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் முழுவதுமாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் வல்லமையாக இறங்கும் எங்களுடைய சிந்தனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒருமுகப்படுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம். உம்மை மாத்திரம் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென்.
கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த ஆராதனைக்கும் வந்திருக்கிற எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். ஒரு சின்ன அறிவிப்பு என்னென்னா, ப்ரொஜெக்டர் இல்லை, அதனால் இந்த குரூப்பில் எல்லோரும் சாங் போட்டுட்ருக்காங்க, எல்லோரும் பார்க்கும்படி சொன்னாங்க. ஜஸ்ட் அந்த சாங்ஸ் மட்டும். ஆமென். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் 46:47 விதமாக கூறுகிறது. ஆமென். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவனை போற்றி பாட வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. ஆமென். கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தில் மேல் வீற்றிருக்கிறார். ஆமென். அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன். ஆமென். இந்த ஆராதனை வேளையிலும் ஆமென், நாம் வருவதற்கு முன்பதாகவே ஆமென், தூதர்களாக கூடி இந்த இடத்துல ஆமென் ஆமென் அவரை ஆராதிக்கிற இந்த ஸ்தலத்தில் அவர் வந்திருக்கிறார். ஆமென். இந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு விஷயம், கண்களை மூடி ஆண்டவரை எங்களை தகுதிப்படுத்துங்க, இந்த ஆராதனைகளுக்கும் அப்பா எங்களை தகுதிப்படுத்துங்க. அப்படியே ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. அப்பா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே அப்பா, கேருபீன்கள் மத்தியில் ஆமென் வாசம் செய்கிறவரே ஆமென், பரலோக தகப்பனே, உங்கள் அன்பின் கரத்தில் அப்பா எங்களை ஒரு விஷயாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை ஒரு விஷயாய் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்கள் எண்ணங்கள் சிந்தனைகள் எங்கள் அப்பா எல்லாவற்றையும் பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆராதிக்க அப்பா அம்மை ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி 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 ஆண்டவரே. ஒரு விஷயாய் அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். முதலாவதாக நாம் ஒரு பாடலை பாடப் போகிறோம். ஆமென். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல்தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இந்த பாடல் கூறுகிறது ஆமென், தேவ வாசஸ்தலம் என்றும் இன்பமானது. ஆமென். அது ஒரு இன்பமான ஒரு வாசஸ்தலம். ஹல்லேலூயா. ஏன்னா அவருடைய மகிமையின் பிரசன்னம் அந்த இடத்துல கடந்து வருகிறதா இருக்குது. ஹல்லேலூயா. தேவனுடைய வாசஸ்தலத்தில் ஆமென் பிரசன்னம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தில் நம்முடைய வாழ்வில் மேன்மை உண்டு. ஆமென். அவரை ஆராதிக்க போகிறோம். ஆமென். இணைந்து பாடுவோம். ஹல்லேலூயா. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. தேவவாசஸ்தலம் என்றும் இன்பமானதே, மகிமை தேவன் கிறிஸ்து இயேசு பிரசன்னம் இங்கே. மகிமை மகிமை என் மனம் பாடுதே, மகிமை மகிமை என் மனம் பாடுதே. மக்கள் மத்தியில் என்றும் மகிழ்ச்சி பொங்குதே, மக்கள் மத்தியில் என் மகிழ்ச்சி பொங்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். சீயோனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். சீயோனே வெற்றி சிகரமே, சேனைகளின் கர்த்தர் இயேசு கிரியை செய்கிறார். ஜீவன் பெறலும் ஆசீர்வாதமே, ஜீவன் பெறலும் என் ஆசீர்வாதமே. நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே, நித்திய ஜீவன் என்றும் என்னில் ஓங்கி நிற்குதே. ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம், ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன், என்றென்றும் அவர் நம் தேவன். கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே, கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்திருக்கிறார்.
கர்த்தர் சமூகம் என் வாழ்வின் மேன்மையே. கர்த்தர் இயேசு ராஜன் என்றும் உயர்ந்து நிற்கிறார். அல்லேலூயா என் ஆவி பாடுதே. அல்லேலூயா என் ஆவி பாடுதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதனை அழகு என்னை கவர்ந்து கொண்டதே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். சபையில் தோன்றுவே தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவசாயல் சபையில் தோன்றுதே தேவர் நடுவில் இயேசு நியாயம் செய்கிறார். தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவ சேவையே என் கம்பீர சேவை. தேவாவியில் நிறைந்து ஆடி பாடுவே. தேவாவியில் நிறைந்து ஆடி பாடுவே. ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். ஆராதிக்க கூடினோம் ஆர்ப்பரித்து பாடிடுவோம். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நல் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். வல்ல இயேசு நம் தேவன் என்றென்றும் அவர் நம் தேவன். ஹalleluya ஆமென் ஹalleluya ஆமென். அவர் நம்முடைய தேவனாகவே இருக்கிறார். ஆமென் 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 ஹalleluya ஆமென். தேவ சாயல் சபையில் தோன்றுகிறது. ஆமென் ஆமென் ஆமென். தேவன் அந்த சபையை ஆமென் தேவனுடைய சாயலாக நம்மை தேவனுடைய சாயலாகவே படைத்தார். ஆமென். இந்த சபையை ஆமென் அவருடைய பரலோக ராஜ்யத்திற்காகவே ஆமென் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த சபையாகிய சரீரத்தில் ஆமென் அவருடைய சாயல் இந்த சபையாகிய சரீரத்தில் அவரை ஆளுகை செய்ய ஹalleluya அவரே ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென். அப்பேற்பட்ட ஆமென் அந்த அன்பு தேவத்தை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். நியாயாதிபதிகள் 6 ஆமென் அந்த அதிகாரங்களை வாசிக்கும் பொழுது ஆமென் கிதியோன் ஆமென் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிப்பதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். ஹalleluya ஆமென். அந்த அதிகாரத்தில் நான் பார்க்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். அன்று மீதியானியர்கள் ஆமென் அவர்களுடைய விளைச்சல்கள் எல்லாம் ஆமென் பிடுங்கி போய்கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. ஆமென். அந்த நேரத்தில் ஆமென் தன்னுடைய குடும்பத்திற்காக தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஆமென் கிதியோன் என்கிற ஒரு பராக்கிரமசாலி ஆமென் ஆமென் போரடித்து கொண்டிருக்கிறார். ஆமென். அவைகளை ஆண்டவர் பார்த்து ஆமென் கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலியே என்று கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் வீட்டுக்குள்ள இருந்த சூழ்நிலை எல்லாரும் ஆமென் தன்னை பாதுகாத்து கொண்டிருந்த சூழ்நிலையில் ஆமென் தன்னுடைய வீட்டுக்காக தன்னுடைய தேவைக்காக ஆமென் அன்று ஆமென் ஆமென் அந்த ஆமென் ஆலையில் போரடித்த ஒரு கிதியோன். ஹalleluya இதே போலதான் அநேகர் வீட்டில் இருக்கலாம். ஆமென் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை ஆராதிக்க நாம் வந்திருக்கிறோம். ஆமென். அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். அப்பேற்பட்ட கிதியோனை ஆண்டவர் பார்த்து பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் ஆமென் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஏன் அப்படி கூறணும்? ஹalleluya ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் கிதியோனை தெரிந்து கொண்டார். ஆமென். நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹalleluya அவரை ஆராதிப்பதற்கு அவரை நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். கிதியோனை வைத்து அன்று ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ரட்சிப்பை தந்த ஆண்டவர் நம் மூலமாக நம்முடைய ஆராதனை மூலமாக ஆமென் நம்முடைய ஸ்தோத்திரங்கள் மூலமாக நம்முடைய துதி மூலமாக ஆமென் நம்முடைய குடும்பத்துக்கும் சரி நம்மை சுற்றி இருக்கிற இடத்துலையும் சரி ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை தர வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹalleluya நம் மூலமாக அந்த ரட்சிப்பு. ஹalleluya 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 ஆமென் ஆமென். 7வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஆமென் அவர்கள் ஒன்று ஆமென் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அம்மோனிய பாளையத்தில் போய் ஆமென் ஆமென் இருக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம்
300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாக ஓங்க பண்ணினார். ஆமென். எக்காலங்களை ஊதுகையில் ஆமென் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு எக்காலம் தந்திருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம் என்கிற எக்காலம். ஆமென். நாம் வாய்களை திறந்து ஆமென் இயேசுவை தேவனை ஆராதிக்க ஸ்தோத்தரிக்க ஆமென் நமக்கு விரோதமாக போராடி கொண்டிருக்கிற ஆமென் எல்லா சத்துரு வல்லமைகளையும் ஆமென் கர்த்தர் ஆமென் ஒளிய பண்ணுவார். ஆமென் கர்த்தர் ஒளிய பண்ணுவார். நமக்கு விரோதமாக எங்க வந்தாலும் ஆமென் ஆயுதங்கள் வாய்க்காதை பக்கம் வேதம் கூறுகிறது போல ஆமென் இந்த வேளையில ஆமென் கண்களை மூடி அப்பா ஆமென் ஹல்லேலூயா ஆமென் ஆண்டவரை ஆராதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம், அவரை ஆமென் உயர்த்தலாமே. ஆமென் வாய்களில் ஆமென் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அந்த அன்பு தகப்பனே ஆமென் நமக்கு விரோதமாக வந்த எல்லா சத்துருவையும் செய்யம் எடுக்கிற ஒரே ஒரு வல்லமை ஆமென் இந்த ஆராதனையில உண்டு. அவரை ஸ்தோத்தரிக்க அவருடைய கிருபையினால அவருடைய பிரசன்னத்தினால எல்லா சத்துடைய வல்லமைகளையும் அழித்து போட வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென் அப்படிதான் ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆராதிக்க போகிறோம். ஆமென் வாய்களை திறந்து கொஞ்ச நேரம் ஸ்தோத்தரிக்கலாம். ஹல்லேலூயா பரலோக தகப்பனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்த பிதாவே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஆமென் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசமாக இருக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிற ஆமென் எங்களுக்கு தோல்வி இல்லை, துதிக்கிற எங்களுக்கு வெற்றி நிச்சயம் ஆண்டவரே. ஆமென் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். ஆமென் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். ஆமென் பலன் கொண்டு திடமனதா இருங்கள். ஹல்லேலூயா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகள் மத்தியில் வாசமாய் இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்க பிரசன்னத்தினால் ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்லவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில் எவ்வளவோ நன்மைகளை செய்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா நீர் சொன்னால் ஆமென் ஆகும் ஆண்டவரே. அப்பா அனுமதியின்றி எதுவுமே எங்க வாழ்க்கையில எந்த சத்துருவும் எந்த காரியங்களும் தொட முடியாத ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஆண்டவரே உங்க நாமத்தை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். உங்க நாமத்தை சொல்ல எல்லா தடைகளும் விலகி போகும் ஆண்டவரே. மாறாவி தண்ணீர்கள் மதுரமாய் மாறுமே. ஹல்லேலூயா யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகும். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஓ நன்றி ஆவியானவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஹல்லேலூயா இது எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. ஆமென் வாயிலை திறந்து நாம் ஆர்ப்பரிக்க போகிறோம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அலங்கம் விடியும் வரை ஆர்ப்பரிப்போம். அலங்கம் விடியும் வரை எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே. துதிக்கும் நமக்கோ தோல்வி இல்லை, வெற்றி நிச்சயமே.
சந்தரிப்போமே. எழுப்புதலின் நேரமல்லோ, யோசுவாவின் காலமல்லோ, இது எழுப்புதலின் நேரமல்லோ. ஹல்லேலூயா. யோசுவாவின் காலமல்லோ, எக்காலமோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமோதி எரிகோவை ஆமே. ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. நாமத்தை சொல்ல சொல்ல கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. ஆராவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகளினாலே விலகி போகுமே. எழுப்புதலின் நேரமல்லோ, நம்முடைய வாழ்க்கை எழுப்புதல் தருகிற வேலை இது. யோசுவாவின் கைகளை தட்டி கண்களை மூடி அந்த அப்பாவை நாட்டி எழுப்புதலின் நேரமல்லோ, ஆண்டவரே என்னையும் எழுப்பிவிடும் அப்பா. யோசுவாவின் காலம் இது எழுப்புதல், இது எழுப்புதலே. உரகல சகதரரமா. யோசுவாவின் ஆமென், ஆமென், ஆமென். இது எழுப்புதலின் நேரமல்லோ, இது யோசுவாவின் காலமல்லோ. மாம்சத்தோடும் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. மாம்சத்தோடும் நன்றி ஆவியானவரே. ரத்தத்தோடும் நமக்கு யுத்தமில்லை. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. சர்வ வல்லவரின் ஆயுதத்தை ஏந்திடுவோமே, சாத்தானின் ராஜ்யத்தை அழித்திடுவோமே. இது எழுப்புதலே நேரமல்லோ, இதுவே எழுப்புதலின் நேரம். இதுவே ரட்சிக்கப்பட வேண்டிய காலம். இந்த காலத்தை வீணடிக்க வேண்டாம். ஆமென். எனக்குள்ளே ஒரு எழுப்புதலை தாங்க ஆவியானவரே. எனக்குள்ளே ஒரு எழுப்புதலை தாங்க அப்பா. ஆண்டவரே, எங்கள் சபைக்குள்ள ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே. ஒரு ரவல ரட்சகரா. உங்க மகிமையினால நிரப்புங்க ஆண்டவரே. இது எழுப்புதலே நேரமல்லோ, தீபலகமா சகதரரா. ஒரு அபிஷேக மகிமை. ஆமென். இது எழுப்புதலே நேரமல்லோ, பரிசுத்த ஆவியின் காலமல்லோ. இது எழுப்புதலே நேரமல்லோ, இதுவே எழுப்புதலின் நேரம். இதுவே எழுப்புதலின் நேரம். இதுவே எழுப்புதலின் நேரம். எழுப்புதலின் ஆமென், ஆமென். இயேசுவே. பரிசுத்த ஆவியின் காலமல்லோ. எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலமூலே எரிகோவை பிடிப்போம், ஆமென். ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரமல்லோ, பரிசுத்த ஆவியின் காலமல்லோ. இது எழுப்புதலின் நேரமல்லோ. கைகளை தட்டி உற்சாகத்தோடு ஆவியானவரே, நீ ஒரு விஷயம் நிரப்புங்க ஆண்டவரே. என்னை நிரப்புங்க ஆவியானவரே. என்னை நிரப்புங்க ஆவியானவரே. அன்று சீனாய் மலையில ஆமென், ஆமென் இறங்கி வந்த பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பெந்தேகோஸ்தே நாளில இறங்கி வந்த ஆவியானவர். மேல் வீட்டாரையில் இறங்கி வந்த ஆவியானவர். சீசர்கள் மத்தியில இறங்கி வந்த ஆவியானவர். எங்கள் சபையை, எங்கள் ஆண்டவரே, ஒரு விஷயம் நிரப்புவீராக. ஒரு விஷயம் நிரப்புவீராக. உங்க மகிமை பிரசன்னம் எங்களை மூடுவதாக. ஹalleluya, ஹalleluya. ஒரகலர் சகதரா. ஆமென், ஆமென், ஆமென். நிரப்புவதாக ஆண்டவரே. எழுப்புதலின் நேரம். இதுவே ரட்சணை நாள். இதுவே ரட்சணை நாள். இதுவே எழுப்புதலின் நாள். ஒரகல சகதரா. நன்றி, 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 நன்றி ஆவியானவரே. ஆமென், 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 ஆமென். ஹalleluya. பரிசுத்த ஆவியின் காலமல்லோ. அவன் கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே நன்றி. பனி போல எங்க மேல ஆமென் எங்கள் மேல பொழிகிறவரே உமக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். எங்களை நிரப்புகிறவரே உமக்கு நன்றி. எங்களை ஆமென் அலங்கரிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை பரிசுத்தத்தினால் அலங்கரிக்கிறவரே உமக்கு நன்றி. எங்களை பரிசுத்தப்படுத்துகிறவரே உமக்கு நன்றி. ஆமென். எங்களுக்கு பலன் தருகிறவரே உமக்கு நன்றி. ஹalleluya. பாவத்தை ஜெயிப்பதற்கு எங்களுக்கு கிருபைகளை தருகிறவரே உமக்கு நன்றி. ஹalleluya, ஹalleluya. உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே.
உமக்கு நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. தேங்க் லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். உமக்கு நன்றி அப்பா. ஆமென். கண்களை மூடிக்கொள்ளலாம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். நியாயாதிபதிகள் 6:25. ஆமென். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற ஆமென் ஆமென் ஸ்தோத்திரம் காளைகளை கொண்டு போய் ஆமென் தகப்பனுக்கு கிதியோனுடைய தகப்பனுக்கு இருந்த பாகாலின் பலிபீடம். ஹல்லேலூயா. ஆமென். கிதியோனுடைய தகப்பனுக்கு இருந்த பாகாலின் பலிபீடம், சொந்தமான ஒரு பலிபீடம், ஒரு பாகாலுக்கு பலியிட்ட பலிபீடத்தை உடைத்து போட ஆண்டவர் சொல்லுகிறார். சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாகாலின் பலிபீடங்கள் உடைத்து போட வேண்டிய வேலை இது. பாவம் என்கிற ஒரு பலிபீடம், சாபம் என்கிற ஆமென் பாகாலின் பலிபீடம். ஆவியானவர், ஆவியானவர் அருவருக்கிற காரியங்கள், நம்முடைய தேவன் விரும்பாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இருப்பதனால ஆண்டவரால் நம்மை ஆசீர்வதிக்க முடியாத சூழ்நிலை, அவரால் நம்மை எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. இந்த வேலையில அது ஒருவேளை நம்முடைய குடும்பங்கள்ல இருக்கலாம், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கலாம். ஆமென். இந்த வேளையில் ஆவியானவர் அவைகளை உடைத்து போட வல்லவரா இருக்கிறார். எல்லா பாகாலின் பலிபீடங்களையும் உடைத்து போடுகிற தேவனுடைய பிரசன்னம் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது, நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது, நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது, நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் இருக்கிற பாகாலின் பலிபீடங்களை இப்பொழுது நாங்கள் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களை பின்தொடர்ந்து சந்ததி சந்ததியா எங்களை பின்தொடர்ந்து வந்த பாகாலின் பலிபீடங்களை இப்பொழுது இந்த ஆராதனை வேளையில நாங்கள் அவைகளை உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. கிதியோன் என்று உடைத்து போட்டாரே ஆண்டவரே, இப்பொழுது நாங்கள் உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே, உடைத்து போடுகிறோம் ஆண்டவரே. பாவங்களோ சாபங்களோ மீறுதல்களோ ஏதோ ஒரு காரியங்களோ எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். ஆமென். நம்முடைய தழும்புள்ள கரம் நம்மை சுகப்படுத்தும். தேவ ஜனமே, எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்தார். ஒரு விசையாகி அந்த சிலுவையில் ஆமென் நம்முடைய தகப்பன் ஆமென் நமக்காக ஆமென் சிந்தப்பட்ட இரத்தத்தின் வல்லமை இப்பொழுது எல்லா பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி. அப்படியாக கிதியோன் அந்த பலிபீடத்தை உடைத்து போட்டார். உடைத்து போட்டு கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி ஆமென் அவைகளை பலியிடுகிறார். அப்பொழுது ஹல்லேலூயா. ஆமென். தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 6:27 ஆமென் ஆமென் அந்த அதிகாரம் வாசிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நம்முடைய வாழ்க்கையில ஆமென் இருக்கிற எல்லா பாவத்தையும் வெறுத்து தள்ளுகிற வேலை இது. ஆமென். கண்களை மூடி யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். ஆமென் ஆமென். இது நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஆமென் ஆமென் ஒரு ஆமென் 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 மிகப்பெரிய முக்கியமான நேரம். ஆமென் ஆமென். இந்த வேளையில அற்புதங்கள் நடக்கும், சுகம் நடக்கும், விடுதலை உண்டாகும், வியாதிகள் மறைந்து போகும். ஆமென். ஒருவேளை கடன்கள் இருந்தால் கடன்கள் எல்லாம் நீக்கி போடுவார். ஆமென். மனதில் குற்றங்கள் சமாதானம் இல்லாத காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவார், சந்தோஷம் தருவார். ஆமென் ஆமென். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆமென் ஆமென். நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஆமென் இடைப்படியுடைய வேலை ஆண்டவர் ஒவ்வொருவரும் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருக்கிறார். இதுவே ஆமென் இதுவே காலம், இதுவே காலம். இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். ஆமென் ஆமென். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. அப்பா ஆமென். இணைந்து சொல்வோம் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாகவே ஏதோ ஒரு காரியத்துல ஆவியானவரை துக்கப்படுத்திட்டோம்ப்பா. ஒரு விஷயம் எங்களை தகுதிப்படுத்துங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்திருங்க ஆண்டவரே. எங்கள் இருதயத்தில் இனிமேல் ஆண்டவரே ஆமென் உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆமென் உமக்கு அருவருப்பான காரியங்களை நாங்கள் ஆமென் செய்யாதவர் எங்களை பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. உலகத்தை நாங்கள் ஒருவேளை ஆண்டவரே முன்னாக நிறுத்தி இருப்போம் என்றால் ஆண்டவரே நாங்கள் உலகத்தை நீக்கி போடுகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க போத ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போத ஆண்டவரே, எங்களுக்கு நீங்க போத ஆண்டவரே.
ஹல்லேலூயா. நேசிக்கிறேன் உம்மைத்தானே. எல்லாரும் சொல்லுவோமா? தெய்வமே என் இயேசுவே நேசிக்கிறேன் உம்மைத்தானே. உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. என் தெய்வமே என் இயேசுவே. சுகமுண்டு சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு உம் பாதத்தில் சுகமுண்டு பலனுண்டு ஜீவனுண்டு. அவருடைய சமூகத்துல சுகமுண்டு. அவருடைய சமூகத்துல ஜீவன் உண்டு. அவருடைய சமூகத்துல பலன் உண்டு. வியாதிகள் எல்லாம் நீக்குகிற நாமம் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம். அவருடைய நாமத்துல வியாதிகள் நீங்குமே. உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உமக்கு நன்றி ஆவியானவரே. துக்கங்கள் எல்லாம் நீக்குகிற நாமம். ஆமென். நம்முடைய துன்பங்கள் எல்லாம் நீக்குகிற ஆமென் நாமம். ஆமென். வியாதிகளை நீக்குகிற நாமம். வறுமைகளை நீக்குகிற நாமம். ஆமென். பாரங்கள் மன பாரங்களை அகற்றுகிற நாமம். அவருடைய பாதத்திலே சுகம் உண்டு. அவருடைய பாதத்திலே எல்லாமே உண்டு. ஓ நன்றி ஆவியானவரே. வியாதி நீங்கும், வறுமை நீங்கும், பாரம் நீங்கும் உம் பாதத்தில். வியாதி நீங்கும், வறுமை எல்லாம் நீங்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நீங்கி போகட்டும். பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறேன். உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே. சுகப்படுத்தும் சுகப்படுத்தும் பலப்படுத்தும் திடப்படுத்தும். இந்நேரத்தில் சுகப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே சிலுவையிலே சிந்தின அப்பா ரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே குடும்பங்கள்ல எங்க சபைகள்ல ஆண்டவரே வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளை இப்பொழுதே தொடுவதாக நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவரே கல்வாரி ரத்தத்தின் வல்லமை, கல்வாரியில் வடிந்த வல்லமை ஒவ்வொரு வியாதிப்பட்ட சரீரத்தையும் தொடுவதாக இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாகட்டும். அந்த சத்துருவை துரத்துகிறோம், உயர்த்துகிறோம். உம்மைத்தானே என் தெய்வமே என் இயேசுவே உயர்த்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. சுகத்திற்காக நன்றி. சுகம் பெற்றோம், பலன் பெற்றோம். வாய்களை திறந்து அறிக்கிறோம். அப்பா நன்றி அப்பா, நாங்கள் சுகத்தை பெற்றுக்கொண்டோம். ஆகையினால் நன்றி அப்பா. நாங்கள் பலன் பெற்றோம், உமக்கு நன்றி. நாங்கள் ஜீவன் பெற்றோம், உமக்கு நன்றி ஆண்டவரே. உம் பாதத்தில் நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சுகத்திற்காக நன்றி, பலத்திற்காக நன்றி. ஆமென். ஏழைகளுடைய ஜெபத்தை
நன்றி 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 ஆண்டவரே. உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கே நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, நன்றி ஐயா. கைகளை தட்டி ஆமென். அன்பு தகப்பனுக்கு நன்றி 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 அப்பா. அப்பா உங்க கிருபைகளுக்காக நன்றி. எங்கள் ஜெபத்தை கேட்டீரே நன்றி. எங்களுக்கு சுகம் தந்திரே நன்றி. விடுதலை தந்திரே நன்றி. ஹல்லேலூயா நன்றி 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 ஆண்டவரே. உமக்கு நன்றி 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 அப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. ஆவியானவர் ஆமென். வேதம் கூறுகிறது, திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அவர் அங்கீகரிக்கிற தேவன். ஏழைகளுடைய ஜெபத்தை அவர் மறக்கவே மாட்டார். ஒருவேளை திக்கற்ற நிலைமையில என் ஜெபத்தை யாரு கேட்பார் என்று ஆமென் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆமென். திக்கற்றவருடைய ஜெபத்தை கேட்கிறவர் நம் ஆண்டவர். நமக்கு நன்றி ஆண்டவரே, நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தொடர்ந்து அப்பா எங்களை அப்படியே ஆசீர்வதிங்க, வார்த்தையை போதி ஆசீர்வதிங்க. ஆமென். தொடர்ந்து நடக்கிற அப்பா திருவிருந்தை ஆசீர்வதிங்க. கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து எங்கள் சபை பிள்ளைகள் எல்லாரையும் ஆன்மீகத்தில் அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அவர்கள் பிரயாணத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவர்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே, தீர்க்காயுசையும் நன்கு ஜீவனையும் தந்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமென் அப்பா. பாவத்திற்கு விலகி நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற தகப்பனே, ஆமென். ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்களாம் இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாவே இல்லை போல. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். தேவனுடைய சன்னிதானத்தில் நல்லா ஆராதித்து இருக்கிறோம். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய சன்னிதானத்தில் சுகம், அவருடைய சன்னிதானத்தில் பலன், ஆரோக்கியம், சௌக்கியம் எல்லாம் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவராக இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார். இந்த நாள்லையும் கூட இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சத்தியவேத அப்போஸ்தல சபையின் சார்பாகவும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. இந்த நாள்லையும் கூட இதுதான் முதல் முறையாக நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன், இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து எழுந்து நிற்கலாம். இதான் முதல் முறையாக இந்த சபையினுடைய ஆராதனையில் நான் கலந்து கொள்கிறேன் அப்படின்னா 2 சகோதரர்கள் வந்திருக்காங்க. கரங்களை தட்டி வரவேற்கலாம். ஹல்லேலூயா. ஒரு விஷயம், நீங்கள் நில்லுங்க. உங்கள் கையில் ஒரு பேப்பர் கொடுப்பாங்க. அந்த பேப்பரில் உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எழுதி கொடுங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரு சிஸ்டர் வந்திருக்கிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நீங்கள் தொடர்ந்து வரும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இந்த உங்கள் கையில் கொடுக்குற பேப்பரில் உங்களுடைய ஜெப குறிப்புகள், உங்களை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் எழுதி கொடுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட வந்திருக்கிற இவர்களுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற பிரதர் சாலமோன் அவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக எல்லாரும் ஜெபம் செய்யலாம். அன்பின் தகப்பனே அப்பா, உம்முடைய கரங்களுக்குள்ள தகப்பனே அப்பா, அந்த கூடுகைக்கு புதுசாய் வந்திருக்க சகோதரர்களை தகப்பனே, சகோதரியும் தகப்பனே, உம்முடைய கரங்களுக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீர் என்ன நோக்கத்தோடு தகப்பனே இந்த அப்பா இந்த நாளிலே தகப்பனே அவர்களை அப்பா இந்த கூடுகைக்கு கொண்டு வந்திருக்கிறோ தகப்பனே. அப்பா, உம்முடைய சித்தம் தகப்பனே அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படியாய் தகப்பனே அவர்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உம்முடைய அன்பின் கரம் தகப்பனே அவர்களோடு இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, நீரே மெய்யான தேவன் என்று தகப்பனே அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் தகப்பனே. அப்பா, நீர் அவர்களை ஆசீர்வதிக்க போகிற கிருபைக்காய் நன்றி தகப்பனே. அப்பா, நீர் தகப்பனே இந்த கூடுகைக்குள்ள கொண்டு வந்திருக்கிறது நோக்கம் உண்டு தகப்பனே. அந்த நோக்கம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை இவையாவுக்கு ஒருவருக்கு செலுத்துகிறோம். மெய்ப்பராக இயேசு கிறிஸ்துவின் கெஞ்சி காண்பின் தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக. தொடர்ந்து நீங்கள் இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட இந்த வாரத்திலையும் கூட பிறந்த நாள், திருமண நாள் காண்கிற நம்முடைய சபையினுடைய ஒவ்வொருவரையும் நம்ம பார்க்க போகிறோம். 1ஆம் தேதி கூட இந்த நாள்லையும் கூட பிரதர் கிஷோர் குமார் அவங்க வந்து பிறந்தநாள் காண்றாங்க. 3ஆம் தேதி சிஸ்டர் ரீமா ஆல்பர்ட்டும், அடுத்தால 3ஆம் தேதி பிரதர் நிக்சன், இவங்க 2 பேரும் பிறந்தநாள் காண்றாங்க. 4ஆம் தேதி பேபி வியா
விஜில் பிரதர் அவர்களுடைய மகள் அவங்க கூட பிறந்தநாள் காண்றாங்க. 7ஆம் தேதி சிஸ்டர் சோபா வினோதனுடைய மனைவியாக அவங்களும் கூட பிறந்தநாள் காண்றாங்க. திருமண நாள் 1ஆம் தேதி, இந்த நாள்லையும் கூட பிரதர் ஜார்ஜ் மற்றும் சங்கீதா அவர்கள் திருமண நாள் காண்றாங்க. அதே போல் 7ஆம் தேதி சங்கீதா சிஸ்டர் அவர்களுடைய தாய் தகப்பனார் அப்பா ஃப்ரான்சிஸ் அண்ட் அம்மா பிரேமா இவர்களும் கூட திருமண நாள் காண்றாங்க. இவர்களையும் கூட நம்ம ஆசீர்வதிக்க போகிறோம். ஒருவேளை பெயர் வாசிக்கவங்க இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் எழுந்து நிற்கலாம். ஒருவேளை உங்களுடைய பெயர் வாசிக்காமல் விடுபட்டிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய டீட்டெயிலை கொடுக்கும்படியாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தலாம். தேவன் இவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நம்ம மத்தியில் இருக்கிற அண்ணன் கிருபா அவர்கள் இதற்காக ஜெபிப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து ஆசீர்வதித்தோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து கரங்களை உயர்த்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே. நல்ல ஒரு ஆராதனை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதுமா கூட ஆண்டவரே, நாங்கள் இந்த பேர்களை வாசித்த அப்பா இந்த வாரத்தில் அப்பா பர்த்டே வெட்டிங் டே செலிப்ரேட் பண்ணுகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்காகவும் சிறு பிள்ளைகளுக்காகவும் எல்லாருக்காகவும் அப்பா நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செபிக்கிறோம். அப்பா கடந்த ஆண்டு முழுவதும் அப்பா இவர்களை நீங்கள் கண்மணி போல பாதுகாத்து அப்பா நன்மைகளால் நீங்கள் நிறைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக ஒரு ஆண்டை நீங்கள் அப்பா கூட்டி கொடுத்த அந்த நன்மைக்காக கூட நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டும் அப்பா தகப்பனே அநேக ஆசீர்வாதங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அப்பா தகப்பனே இவர்களை நீங்கள் ஆசீர்வாதிங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த விசேஷத்தை நாட்களை செலிப்ரேட் பண்ணுகிற வேலையில் ஆண்டவரே உமது கரம் இவர்களோடு இருக்கட்டும், உமது சமூகம் இவர்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே அநேக நன்மைகளை அந்த நாளில் அவர் விசேஷமாய் பரலோகத்திலிருந்து இவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக இவர்களை நாங்கள் ஆசீர்வாதி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் கருத்தில் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் முழுவதுமாய் பலப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறீங்க ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் உட்காரலாம். அடுத்தபடியாக கூட 7:45 9 மணி வரைக்கும் இது ஜூம் வழியாக நடைபெறுகிறது. நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. அநேக பேர் கலந்து கொள்றீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் கூட நீங்கள் அநேக பேர் கலந்து கொள்வதற்கு இதில் பிரயாசப்படும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அதில் நமக்கு குவிஸ் ப்ரோக்ராம் நடந்துகிட்டு இருக்குது. அதுலேயும் கூட வருகிற வாரத்தில் நமக்கு வந்துட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலிருந்து 1வது அதிகாரத்திலிருந்து கேள்விகள் கேட்கப்படும். நீங்கள் படிக்கலாம், நீங்கள் அதில் கலந்து கொள்ளலாம். இதன் மூலமாக தேவனுடைய வேதத்தை குறித்த அநேக ஞானங்களை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். இன்னுமாக அநேக காரியங்களுக்காக ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. இந்த ஊழியத்தில் நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வியாழக்கிழமையில் எல்லா நம்ம அறிந்திருக்கிறபடி எல்லா வாரங்களிலும் வியாழக்கிழமையில் 8 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கேம்ப் ப்ரேயர்ஸும் சிட்டியில் வச்சுட்டு கேர்ஸ் எல்லாம் நடைபெறுகிறது. முசஃபா கேம்ப்பு அப்புறம் சைனா கேம்பில் வச்சு ப்ரேயர்ஸ் நடைபெறுகிறது. இதற்காக நீங்கள் ஜெபிங்க. ஒருவேளை நீங்கள் கலந்து கொள்ளலான்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுலேயும் கூட கலந்து கொள்ள நாங்கள் உங்களை உற்சாகப்படுத்துகிறோம். அடுத்தபடியாக கூட வெள்ளிக்கிழமையில் நமக்கு இந்த வெக்கேஷனால் நமக்கு கிட்ஸ் மினிஸ்ட்ரி நடைபெறலை. ஆனாலும் கூட சீக்கிரமாக அது நடைபெற இருக்கிறது. குழந்தைகளுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். நாங்கள் எப்பவும் சொல்லுகிற ஒரு காரியம் அதான், அடுத்த சந்ததியினர் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியதும் அவர்களை நம்ம தேவனுடைய பாதையில் நடத்த வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. அடுத்தபடியாக கூட சனிக்கிழமையில் வருகிற சனிக்கிழமை நமக்கு மாதத்தின் 2வது சனிக்கிழமை என்னது அன்னைக்கு உமன்ஸ் ஃபெல்லோஷிப். ஹல்லேலூயா. அந்த நாள்லையும் கூட சனிக்கிழமை காலையில் 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு பக்கத்து பில்டிங்கில் இருக்கிற ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வைத்து நமக்கு உமன்ஸ் ஃபெல்லோஷிப் நடைபெறும். அதுலேயும் கூட குவிஸ்லாம் நடத்துகிறாங்க. நீங்கள் ப்ரிப்பேர் ஆகுங்க. அதுலேயும் கூட நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு வாகன தேவைகள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லா சனிக்கிழமையிலையும் இந்த இடத்துல புதிதாக வந்தவங்களுக்காகவும் கூட நமக்கு இந்த இடத்துல ஆராதனை நடைபெறுகிறது. இதுலேயும் கூட நீங்கள் தவறாமல் கடந்து கொள்ளுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களை உங்களுடைய நண்பர்களை நீங்கள் அழைத்து வாருங்க. அடுத்தபடியாக கூட ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம அறிந்திருக்கிறபடி நமக்கு ஆன்லைன் சர்வீஸ் நம்ம கிளை சபை யூகேல இருக்கிற நம்முடைய கிளை சபையிலிருந்து ஒரு ஆன்லைன் சர்வீஸ் நடக்குது. பாஸ்டர் விமல் அவர்கள் அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா ஞாயிற்றுக்கிழமையிலையும் மாலை 6 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் இது நடைபெறும். இதனுடைய யூடியூப் லிங்க் வந்துட்டு நமக்கு வந்துட்டு குரூப்பில் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து பயனடையும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக கூட வசனம் நம்ம இந்த வருடத்தில் பைபிளை முடிப்பதற்காக யுவராஜனை நமக்கு அதற்காக பிரயாசப்பட்டு அநேக காரியங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்கள் ரெகுலராக படிப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் அதை படித்து வாட்ஸ்அப்பில் அண்ணனுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணும்படியாக நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளையும் கூட இப்பொழுதும் கூட கர்த்தருக்கு என்று காணிக்கை படைக்கிற நேரம் நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் ஜூலின் ஜஸ்டின் அவர்கள் வந்து ஒரு பாடலை பாடுவாங்க. அந்த நேரத்தில் கர்த்தருக்கு என்று காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கைக்காக சிஸ்டர் செல்வி அவர்கள் ஜெபம் செய்வார்கள்.
சர்வலோகத்தின் அதிபதியே, எங்கள் இயேசு தேவா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தகப்பனே. அப்பா, அந்த காணிக்கை வேலைக்காக உங்கள் கருத்தில் வருகிறோம் ஏசப்பா. அப்பா, படைத்த கைகளில் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா, படைக்க முடியாதவங்களில் நீங்கள் அறிஞ்சிருக்கீங்க ஏசப்பா. எல்லாவற்றையும் அறிந்தவர் நீ ஒருவர் ஏசப்பா. அப்பா, கையின் பலையெல்லாம் ஆசீர்வதிங்க ஏசப்பா. எந்த வேலையிலும் எப்போதும் அவர்களுடைய கை செய்கிற வேலையெல்லாம் நீங்கள் ஆசீர்வதித்து இன்னும் பெருக செய்வீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அந்த எல்லாரும் இயேசு நாமத்திலே நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஒரு ஆராதனை, தேவ பிரசன்னத்தோடு கூட தேவன் மகிமைப்படுவாராக. ஹல்லேலூயா. நேரம் இல்லை, இருந்தாலும் அந்த வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறேன். இந்த சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து இன்னொரு பேர் உண்டு. என்ன பேர் தெரியுமா? மாஸ்டர் பிளாஸ்டர். வந்து நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் பின்னாடி. பாஸ்டர் வந்தோடனே அது பாஸ்டர் பிளாஸ்டர் வந்துட்டார். சோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை நல்லவர். அந்த என்னுடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து போவோம். கடைசியில் திருவிருந்து வைத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து கண்களை மூடுவோம். சோத்திரம். அன்பின் பிதாவே, இந்த நேரத்தில் கூட எங்களோடு பேசும். நாங்கள் பலனடைய அந்த ஒரு தேவன் கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம். அதாவது ஒருத்தராக வாசிக்கிறவங்க எல்லாருக்குமே வாய்ப்பு. ஆனால் குயிக்காகவும் வாசிங்க, நிறுத்தியும் வாசிங்க. 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து ஒருத்தரா ம் 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 இன்னொருத்தர் வாசிங்க. அடுத்து அப்படி இன்னொருத்தர் வாசிங்க. ம் 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 அடுத்தது வாசிக்காதவங்க வாசிங்க. அடுத்து ம் 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 அடுத்து ம் 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 அடுத்து ம் 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 கடைசி வரைக்கும் வாச்சிருங்க. அப்படி இன்னும் ம் 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 அடுத்து யாராவது ம் 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 வாசிக்காதவங்க யாராவது அடுத்து வேற யாராவது போஜன பானம் பண்ணுகிறவன் போஜன பானம் பண்ணுகிறான். அடுத்து ம் ம் அடுத்து ம் 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 அடுத்து ம் ம் அடுத்து ம் 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 நீங்கள் ம் 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 ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வந்து இந்த திருவிருந்து எப்படி ஆசிரிக்க வேண்டும் என்பதை நம்ம இந்த இடத்துல பார்த்துருப்போம்.
கொரிந்தி சபையில் என்ன பண்ணாங்க அப்படின்னு அவர் எழுதுறாரு. 17வது வசனத்துலேருந்தே தான் எழுதுறாரு. அங்கே வந்து கொரிந்தி சபையில் நடக்கக்கூடிய சில காரியங்களை பவுல் பார்த்து விட்டு சொல்றாரு, நீங்கள் பந்தி அந்த அதாவது திருவிருந்து ஆசரிக்கக்கூடிய காரியத்திலே சில குறைபாடுகளை அவர் வந்து பார்க்குறாரு. அங்கே பார்க்கும் பொழுது அங்கே என்ன பழக்கமாக இருந்ததுன்னா, ஆதி நாட்களில் கொரிந்தி சபையில் இவங்க திருவிருந்து கூடி வரும்போது முதலாவது அன்பின் விருந்து நேசிக்கிறாங்க. ஒரு லவ் ஃபீஸ்ட் மாதிரி அவங்க வீட்டில் இருந்தால் அவங்கவுங்க வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் செஞ்சு கொண்டு வராங்க, வந்து அங்கே சாப்பிட்றாங்க. அதுக்கு அப்புறமா அந்த திருவிருந்து அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ள அவங்க கடந்து போகக்கூடியவர்களாக இருந்தாங்க. அப்படி வரும் பொழுது என்ன நடக்குதுன்னா, அங்கே சொல்லப்படுகிறது அங்கே பிரிவினைகள் இருந்தது, மார்க்க பேதங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த 18வது வசனம் 19வது வசனத்தில். அந்த 17வது வசனத்தில் நீங்கள் கூடி வர்றீங்க நல்லது, அது நன்மைக்கு ஏதுவாக இருப்பதற்கு கூடி வர்றீங்க. அப்போ அது நன்மைக்கு ஏதுவாக இராமல் தீமைக்கு ஏதுவாக இருக்கிறதே அப்படிங்கிறார், வருத்தப்படுறாரு. அப்படின்ட்டு சொல்லிட்டு அடுத்து 20வது வசனத்தில் வரும்பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடெலாம் கொண்டு வரீங்க, உடனே கொண்டு வராலும் அவரே சாப்பிட்றாரு. அந்த சாப்பாடு நான் செஞ்சு கொண்டு வந்தேன்னா நான் சாப்பிட்றேன், இன்னொருத்தர் செஞ்சு கொண்டு வந்தால் அவர் சாப்பிட்றாரு. முந்தி வேகமாக சாப்பிட்றது, அதில் அந்த அவரே சாப்பிட்டு விடுகிறார். அப்படிங்கிறத நான் என்ன புரிஞ்சு கொண்டேன் அப்படின்னா, அதாவது அடுத்தவங்க கொண்டு வரதை ஒருவேளை சாப்பிட்றதுக்கு பிரியமில்லாமல் கூட இருந்திருக்கலாம் அவங்க. ரெண்டாவது, அவங்க எப்படி ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. தே ஹாவ் அ ஸ்மால் குரூப் ஆஃப் பீப்புள் இப்போ ஷேர் பண்ணுறாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு ஒத்தவர்களுக்கு இப்போ இப்படியே வச்சுக்கிடுவோமே, ஒரு இன்ஜினியர் இருக்கிறாருன்னா இன்ஜினியர் கூட தான் சேர்ந்து சாப்பிட்றாரு, டாக்டர் இருக்காருன்னா டாக்டர் கூட, நர்சஸ் இருக்காங்கன்னா நர்சஸ், அப்படி இப்போ மிஸ்யூசியன்ஸ் இருக்காங்கன்னா மிஸ்யூசியன்ஸாக சேர்ந்து அப்போ இதை மாதிரி தனித்தனியாக அவங்க கூடி அவங்க சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி அப்போ என்ன சொல்கிறாருனாங்க, உங்களுக்குள்ளே வந்து கூடி வருகிறீர்கள், அதாவது கர்த்தருடைய சபையோடு கர்த்தருடைய சரீரத்தோடு ஐக்கியமாவதற்கும் சகோதர ஐக்கியத்திற்காக நீங்கள் கடந்து வர்றீங்க. ஆனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அங்கே வந்து தனித்தனியாக பிரிவினைகள் ஒரு சின்ன சின்ன குரூப்பாக நீங்கள் உட்காந்துருக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள அவ்வளவு ஐக்கியத்துக்கே நீங்கள் வரலையே அப்படின்னு. இன்னும் சொல்ல போனால் ஏதோ கிடைக்காது அன்னைக்கு தான் சாப்பிட்டு கிடைச்ச மாதிரி அடிச்சு வெளுக்கிறது, அதே சாப்பிட்றாங்க. கொஞ்சம் பேர் அங்கே வந்து நல்லா அதாவது குடிக்கவும் செய்கிறாங்க அவங்க. இது எல்லாமே பார்க்குறாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருனாக்க, இது உங்களுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு வீடு இல்லையா? அப்போது தேவனுடைய சபையை வந்து நீங்கள் அசட்டை பண்ணுறீங்க. அப்போ என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த காரியத்தை செய்கிறது நீங்கள் கூடி வருகிறது எதற்குன்னா, தேவனுடைய சரீரம் அதாவது அந்த அந்த திருவிருந்து கம்யூனியன் அப்படிங்கிறது எப்படின்னாக்க, தேவன் நமக்காக என்ன செய்தார். அல்லேலூயா. அந்த முக்கியமான நோக்கத்தை நீங்கள் விட்டுறீங்க. நீங்கள் வாட்டில் அதை பெரிய கொண்டாட்டமாக வச்சுருக்கிறீங்க, இல்லை சடங்காச்சாரமாக வச்சுருக்கீங்க. இதெல்லாம் இல்லைப்பா, இது ஒரு தனிப்பட்ட நோக்கம் இருக்கிறது ஆசரிப்பதற்கு அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம கொரிந்தி சபையில் அந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கி நம்ம திருவிருந்தெல்லாம் அன்பின் விருந்தெல்லாம் இங்கே வைக்க முடியாது, நமக்கு ஒன்றும் அனுமதி கிடையாது உள்ள. ரெண்டாவது, இன்றைக்கெல்லாம் எப்படி இருக்குனாக்க, ஸோ நான் என்னைக்கு சபைக்கு வாரணும் இல்லையோ இந்த 1ஆம் தேதி வந்துடணும், அதாவது முதலாவது வாரத்தில் வந்துடணும். அப்போ முதலாவது வாரத்தில் எதுக்கு வரணும்? திருவிருந்து ஆசரிப்பதற்காக நான் வரணும். அப்போ இதுக்கு சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நான் திருவிருந்து இந்த வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதமே எனக்கு நல்லா இருக்காது, ஏதாவது நோய் வந்துடும், இல்லை பேய் வந்துடும், இல்லாட்டி பிரச்சனை வந்துடும், சமாதானம் போயிடும். ஸோ இந்த மாதிரி அதாவது தவறான கான்செப்ட்ஸை நம்ம வச்சுருக்கோம், நோக்கங்களை நம்ம வச்சுருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதம் நான் திருவிருந்து ஆசரிக்கலாம், ஐயோ படபடன்னு இருக்கு வருது அப்படிம்பாங்க. இல்லை 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 சரியான நோக்கங்களை பவுல் சொல்கிறார். நான் பெரிய அதாவது மெசேஜ் ரொம்ப நேரம் கொண்டு போக முடியாது, டைமில் நமக்கு. அப்போது நம்ம என்ன சொல்கிறோன்னா, இதை ஆசரிப்பதின் நோக்கம் என்ன அப்படி அதை வந்து பவுல் சொல்கிறார். சோதரம், எத்தனை பேர் அதை தெரிந்து கொள்வதற்கு வாஞ்சியாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த 11வது அத்தியாயத்தில் எழுதும் பொழுது 26வது வசனத்திற்கு வாங்கல, வாசிங்களேன். சாரிம்மா 25. ம் 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 ஆமென், ஹல்லேலூயா. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் அவங்க வந்து அந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறப்பதற்கு முன்பாகவும் அதை ஆசரிக்கிறாங்க. அந்த பஸ்கா தினமானது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் வந்து அவங்கள விடுதலை பண்ணி கொண்டு வந்த அந்த நாளை நினைவு கூறும்படி அவங்க செய்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த நாம் ஒவ்வொருவரும் பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பாவத்திலிருந்து விடுதலை பெற்ற அந்த நாளை வந்து நம்ம என்ன செய்யணும், கொண்டாடுகிறோம், நினைவு கூறும்படியாக அப்படி செய்கிறோம். அல்லேலூயா. அந்த நாள் அல்ல,
அந்த நிகழ்வை, அல்லேலூயா, நான் வந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன், தேவன் எனக்காக அடிக்கப்பட்டது நிமித்தம், அவர் சிந்திய இரத்தத்தின் நிமித்தம் நான் அதை விசுவாசித்தது நிமித்தம் நான் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. அதை நினைவு கூறக்கூடிய தருணமாக தான் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல முதலாவது என்னன்னா, நமக்கு ஒரு 3 காரியங்கள் நோக்கங்க சொல்லி முடிச்சு திருவிருந்தர்கள் போவோம். சிலுவையை நோக்கிய ஒரு பின்னோக்கு பார்வை நமக்கு இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்ம இதற்கு முன்பாக என்னன்னா, பாஸ்ட்ல, கடந்த காலத்துல நமக்கு என்ன ஆண்டவர் செய்தார். அல்லேலூயா. கிட்டத்தட்ட 2026 வருடங்களுக்கு முன்பாக கூடவே இருந்த ஒரு சீஷன் நிமித்தமாக காட்டி கொடுக்கப்பட்டு அந்த இரவு நேரத்தில் அவர் அடிக்கப்பட்ட சாயந்தர நேரத்தில். அல்லேலூயா. அப்போ அடிக்கப்பட்டது நம்ம சாதாரண நினைக்கலாம். பழைய ஏற்பாட்டில் வந்து இங்கே கவனிங்க எல்லாரும் சோதரம், பழைய ஏற்பாட்டில் வந்து ஒரு மிருக பலியின் மூலமாக அந்த மிருகத்தின் ரத்தம் சிந்தப்பட்டு எகிப்தியர்கள் வந்து விடுவிக்கப்பட்டு வெளியே கொண்டு வரப்பட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் மிருகம் அடிக்கப்படல, விலையேறப்பட்ட ஆண்டவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார். சோதரம். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இதை நம்ம மனசுல எப்போ இருக்கணும், எனக்காக அடிக்கப்பட்டது சாதாரணமாக ஒரு 2000 ரூபா, 3000 ரூபா, 4000 ரூபா, 5000 ரூபா உள்ள ஆடோ அல்லது மாடோ அல்லது கோழியோ இல்லை பன்னியோ ஏதோ வாட் எவர் மேபி, இது ரத்தம் சிந்தல, தேவாதி தேவன் எனக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னை தகுதிப்படுத்தணும், மனுஷனா தகுதிப்படுத்தணும். என்ன, பிசாசின் கையில் இருந்தோம், பிசாசின் பிள்ளைகளா இருந்தீங்கன்னு சொல்றாரு. அப்போ அப்புறம் தேவனுடைய பிள்ளைகளாக ஆக்குவதற்கு, இன்னும் சொல்ல போனா மனுஷங்கிற நிலைக்கு கொண்டு வர்றதற்கு எனக்காக ரத்தம் சிந்தினவர் தேவாதி தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதை நம்ம நல்லா ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சோத்திரம். ரெண்டாவதாக அவர் பாருங்க, சாதாரணமாக நினைப்போம் தேவன் எனக்காக அடிக்கப்பட்டார். எப்படி அடிக்கப்பட்டார்? பாவமே செய்யாத ஒரு மனிதரை எத்தனை தடவை விரட்டினாங்க தெரியுமா? சோத்திரம். அவரை எத்தனை தடவை இடமாறி போயிட்டார் தெரியுமா? அவரை பார்த்து பிசாசுகளின் தலைவன், என்ன பேர் அதுக்கு? பெயல்செபூல் அப்படின்றாங்க. பிசாசுகளின் தலைவன் அப்படின்றாங்க, திருடன் அப்படின்றாங்க, தேவ தூஷணம் சொல்லுகிறவன் அப்படின்றாங்க. ரெண்டாவது இதை விட என்னன்னாக்க, தவறே செய்யலை, பாவமே செய்யலை, குற்றமே இல்லாத ஒரு ஆளை கொண்டு போய் குற்றவாளி நிப்பாட்டி அவர் என்ன பண்ணுறாங்க, நியாயம் விசாரிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 முறைக்கு மேலே நியாயம் விசாரிக்கிறாங்க. பாருங்க, அது இதெல்லாம் நினைவு கூறணும். நமக்காண்டி ஏன் அவர் போய் நிற்கணும்? ஒருவேளை வந்து இன்ஃபேக்ட் எனக்காண்டி என் பிள்ளை கூட வந்து நிற்குமா, இல்லை நமக்காண்டி ஒருத்தரோட பிள்ளை நிற்குமா, இல்லை ஒரு மனைவிக்காக ஒரு கணவன் நிற்பார்னா கூட சொல்ல முடியாது. ஆனால் நமக்காக தேவன் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டார். இதை நினைவு கூறணும் நம்ம. சோத்திரம். சாதாரணமாக நிகழ்ந்து விடலை. அதை தான் அங்கே சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை புசித்து இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்யணுமா, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஹல்லேலூயா. இன்னும் முகத்துல துப்புறான், தலையில துணியை மூடி போட்டு தலையில குட்டி, ஞான திருஷ்டிக்காரனா யாரு குட்டினான்னு கண்டுபிடி அப்படின்றான். இன்னும் சொல்ல போனா எருசலேம் வீதியில அவரை அதுவும் அதுக்கு போறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து கசையடி அடிச்சு உரிச்சிட்டாங்க ஆண்டவரை. அதுக்கப்புறம் எருசலேம் வீதியில் இழுத்துட்டு போகும்போது அவர் சிலுவையை சுமக்க முடியாமல் தள்ளாடி கீழே விழும்போது எத்தனை பேர் ஷூ காலால் எத்தி இருக்கலாம், இல்லை அப்படி எத்தி எந்திரான்னு சொல்லியிருக்கலாம். இதெல்லாம் நடந்திருக்கும். அந்த பாடுகளோடு சுமக்க முடியாமல் சிலுவையை சுமந்து என்ன செய்கிறாரு, அங்கே போய் அடிக்கப்பட்டு அங்கே என்ன பண்ணுறாங்க, சட்டை கழட்டிட்டாங்க. அவருக்கு சின்ன ஒரு துணியை உடுத்தி விட்டு அவர் தலையில் முள் கிரீடம், கடைசியில் விழாவில் குத்துறாங்க, உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறதுக்கு. இவ்வளவு அவமானங்களை அடைந்துதான் நம்மளை வந்து என்னன்னா தேவன் விடுவித்திருக்கிறார். இதுல இருந்து பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்பதை நாம் நினைவு கூற வேண்டும் பிரியமானவர்களே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் லேசான காரியம் பண்ணல, அவரு நம்மளால பண்ணவே முடியாது. ஒருவேளை நம்மள யாரா ஆண்டவர் இப்படி சொல்றாரு வைங்களேன், ஒரு அங்க வந்து என்ன பண்ணாருன்னா எகிப்துல தலைச்சான் பிள்ளைகளை அழிச்சாரு. ஒருவேளை நம்மளை பார்த்து உங்க பாவம் எல்லாம் தீரன்னா உங்க வீட்டில் ஒரு ஆளை நீங்க வந்து இதை மாதிரி மறிக்க கொடுக்கணும் அப்படின்னா யாரு சொல்லுவோம்? நம்ம என்ன செய்வோம்னா, ஒரு 7-8 பேர் 5 பேர் இருக்கிறோம்னா என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தரை நம்ம தள்ளி விடுவோம். நீ போன்னு தான் தள்ளி விடுவோம். நம்ம பின்னாலதான் இருக்கு. நான் அப்படித்தான் இருந்திருப்பேன் ஒருவேளை. இல்லையா? யாரும் அதுக்கு ஒப்பு கொடுப்போமா? நம்மளை ஒப்பு கொடுப்பதற்கு துணிவோமா? இல்லை. ஆனால் கர்த்தர் தேவன் என்ன பண்ணார்னா, தன் சொந்த குமாரனாகிய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடிக்க ஒப்பு கொடுத்தார். இதை நம்ம நினைவு கூர்ந்துடணும். சோத்திரம். இதுதான் முதலாவது ஒரு நோக்கம். சோத்திரம். அல்லேலூயா. அவர் மரணம் எப்படி நடந்தது, எப்படிலாம் எனக்காக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்ட சுமந்தார். எதுக்கு? எனக்காக அதாவது எழுதுறாரு, பாவிகளில் ஒருவராக எண்ணப்பட்டாராம், பாவம் இல்லாத தேவன். சோத்திரம்.
அல்லேலூயா. அப்போ முதலாவது என்னன்னா, ஒரு சிலுவையை நோக்கிய ஒரு பின்னோக்கு பார்வை நமக்கு உண்டாகணும் அப்படின்னு பவுல் நமக்கு உபதேசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கலாம் அந்த 28வது வசனம். ம் 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 ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சுய பரிசோதனையாகிய ஒரு உள்நோக்கு பார்வை நமக்கு வேணும். பின்னோக்கு பார்வை எப்படி நடந்ததுன்னு இப்போ இந்த பிரசன்ட் டேல நம்ம இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும், நம்மளை நாம ஒரு உள்நோக்கு பார்வை நம்மளே சோதி தெரியணுமா? சோதரம். ஹல்லேலூயா. ஏன்னா வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு நம்மை சோதி தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் கிடையாது, தகுதியற்ற முறையில் அபாத்திரமாய் போஜனபானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததனால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு. அதெல்லாம் விட்டுருங்க, நிதானித்து அறிய வேண்டுமா? சோத்திரம். அல்லேலூயா. நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். என்ன பண்ணுறான்? மார்க்க பேதங்களோடு இருக்கிறான், அங்கே பிரிவினைகளோடு இருக்கிறான், அங்கே முந்தி சாப்பிட்றான். அந்த முந்தி சாப்பிடும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இன்னும் சொல்ல போனால் இன்னும் எல்லாரும் வந்துட்டு இப்போ சொல்கிறோம், எல்லாருக்கும் கிடைத்து விட்டதா அப்படின்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். யாருக்காவது இல்லாட்டி கை தூக்குங்க அப்படின்றோம். அப்போ என்னன்னாக்க, அவங்க கிடைச்சா கிடைக்கு, வாங்கினவன் சாப்பிடு அப்படின்ல. அன்னைக்கு அவங்க யாருக்கு இருக்கோ இல்லை நீ சாப்பிட்ரு, வந்தாம காலி பண்ணிடுவான். அப்போ இதில் அங்கே அன்பின் விருந்துன்றான், அங்கே அன்பே இல்லை அவங்க மத்தியில். அப்போ இன்னைக்கு இங்கே யார் மேலேயாவது அன்பு செலுத்த முடியாமல், யார் மேலேயாவது கோபத்தோடு கூட, விரோதத்தோடு கூட, மாய்மாலத்தோடு கூட, அதாவது இன்னும் சொல்ல போனால் இன்னும் நடிப்புன்னு கூட சொல்லலாம். இன்னும் அல்லேலூயா எவ்வளோ காரியங்களை சொல்ல முடியும். இன்னும் சிலவங்களோட ஒப்புரவாகாமல், சிலவங்களோட ஒப்புரவாகவே முடியாது. அதுக்கு என்ன, தேவனோட மன்றாடி கடந்து ஒப்புரவாகி விட வேண்டியதான். சோத்திரம். அப்போ ஒப்புரவாக முடியாமல் இது எல்லாம் வச்சுக்கிட்டு இன்னும் மனசுல 1000 காரியங்களை நம்ம வைத்திருப்போம். சோத்திரம். ஹல்லேலூயா. என் மேலே யாராவது சில காரியத்தை வச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். அது மாதிரி ஒவ்வொரு மேலையும் என் மேலே வருத்தம் இல்லைன்னு சொல்ற ஆள் கை தூக்குங்க. தூக்க மாட்டீங்க. இருக்கும் பாஸ் என்னடா அப்படி இப்படின்னு ஏதாவது அது மாதிரி ஒவ்வொரு மேலேயும் அதாவது எக்ஸாம்பிளாக சொன்னேன் ஒளிய. அன்னைக்கு ஒரு நாள் கிறிஸ்தவ தம்பி அன்னைக்கு போன வாரத்தை நடத்தியிருக்காரு. எல்லாரையும் மன்னிக்கணும் ஆண்டவரே, நம்ம கோவம் தான் மன்னிச்சுன்னு அப்படின்னாரு. அங்கே ஒரு 45 பேர் உட்காந்தோம். 45 பேர் மேலே எனக்கு கோவம் இருக்கு ஆண்டவரே. சபையில் 120 பேர் மேலேயும் கோவம் இருக்கு ஆண்டவரே. ஏன்னா பைபிள் படிக்கிறாங்களான்னு தெரில, செபிக்கிறாங்களான்னு தெரில, இல்லை அவங்க டெய்லி தேவனோட நல்ல உறவு வச்சுருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு கோவம் தான் ஒழிய வேற கோவம்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு கோவமாக நினச்சேன் அந்த இடத்துல. அப்போ இதெல்லாம் நான் விட்டு ஒழியணும் அப்படின்னு. சோத்திரம். அல்லேலூயா. அப்போ அப்படி இருப்பதே நம்ம ஒப்புரவாகணும் அப்படிங்கிறாரு பவுல். சோத்திரம். அல்லேலூயா. அதான் சரியான மனம் திரும்புதல் அப்படின்னு அவர் பவுல் எதிர்பார்க்கிறார். அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி பலவிதமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அதுக்கு தான் நம்ம டைம் கொடுக்குறோம். ஒவ்வொரு முறை கூடி வரும்போதும் அவங்க என்ன பண்ணாங்கன்னா திருவிருந்து ஆசரித்தார்கள். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா, டெய்லி நம்மளை ஆராய்ந்து பார்த்து தேவையில்லாத காரியத்தை விடுவதற்கு தேவனோட உதவி கேட்கும் பொழுது அவர் ரொம்ப அருமையாக நமக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை செய்கிறவங்களுக்கு தான் அதை அனுபவிக்க முடியும். ஹல்லேலூயா. அதை செய்கிறவங்க நிச்சயமாக அந்த காரியத்தை நம்ம என்ன செய்வோம்னா அதை அனுபவிப்போம். எப்படின்னா ருசித்து அனுபவிப்போம்னு சொல்ல வரேன் நான். ஹல்லேலூயா. அப்போ என்னன்னா, உள்ளான ஒரு மனுஷனை நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அதாவது ரகசிய பாவங்கள் இருக்கும், இன்னும் எவ்வளவோ இச்சைகள் இருக்கும். இது எல்லாவற்றையும் நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து நான் செய்கிறது எல்லாமே எனக்கு ரைட்டாக தெரியும். என் பார்வைக்கு, என்னுடைய சிந்தனைக்கு நான் செய்கிறது எல்லாமே ரைட்டாக தெரியும். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அது சரியாக தெரியுமான்னு தெரில. ஏன்னா சவுல் யாருக்கு, சாமுவேலுக்கு காத்திருக்காம அந்த 7 நாள் கழித்து நான் வர்றேன்னு சொல்லிட்டாரு. சாமுவேலர் லேட் ஆயிடுச்சு. ஜனங்கள்லாம் சிதறி ஓடிடுவாங்க சவுலை விட்டு. ஜனங்கள் போயிட்டாங்கன்னா ராஜாவுக்கு மரியாதை கிடையாது. உடனே இப்போ என்ன பண்ணார்னா ஆடுகளெல்லாம் பலியிட்டார், அங்கே தேவனுக்கு பலியிட்டார். உடனே சாமுவேல் சொல்கிறாரு, ஏன் அப்படி செஞ்ச, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியான. அப்போ சவுலோட பார்வை நான் சொல்றேன், ஓ ஆண்டவருக்கு, சவுல் ரொம்ப சாதாரண சொல்றாரு, ஓ ஆண்டவருக்கு நான் பலி கொடுத்தேன் அப்படின்றாரு. என் ஆண்டவருக்கு கொஞ்சம் நான் கூட பரவாயில்ல அந்த இடத்துல. அப்ப சவுலோட பார்வையில் அது பெரிய தவறா தெரியல, ஆனா கர்த்தருடைய பார்வையில பெரிய தவறு. சோதரம். அப்போ நம்ம நினைப்போம் நான் செய்யறதெல்லாம் சரியா இருக்குது அப்படின்னு. இல்லை, அதை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆராயும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் நம்மோடு இடைபடுவார். அது கர்த்தருடைய பார்வையில் சில நேரங்களில் நிச்சயமாக தவறாக இருக்கலாம். நிச்சயமாக. அல்லேலூயா. ஏன்னா மனுஷன் நம்ம மூளை கொஞ்சம் தானே, நம்ம மூளையே கண்ட்ரோல் பண்ணுற ஆண்டவர் அவர் எப்படிலாம் நம்மளை பற்றி உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து வைத்திருப்பார் இல்லையா? ஸோ அப்போ நம்மளை எப்போவுமே சோதித்து அறிய வேண்டும். சங்கீதம் 32:5 அந்த வார்த்தை நல்லா போட்டுக்குது.
என் அக்கிரமத்தை மறைக்காமல் பாருங்க, என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன்றாரு. அல்லேலூயா. மறைக்க மாட்டேன், பாவத்தை அறிவித்தேன், மீறுதல்களை யாருக்கு? கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன். அப்போ என் பாவத்தையும் தோஷத்தையும் மன்னித்து. திருவிருந்து ஆசரிக்கிறதுனால நமக்கு மன்னிப்பு கிடையாது. திருவிருந்து ஆசரிக்கிறதுனால, கர்த்தருடைய பந்தியில் கலந்து கொள்றதுனால பரலோக நித்திய ஜீவன் கிடையாது. வசனம் போடல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மரணத்தையும் அவர் சிந்திய இரத்தத்தின் வல்லமையும் விசுவாசித்து அது என் பாவத்தை கழுவுங்கிற விசுவாசம் இருந்தா தான் நமக்கு நித்திய ஜீவன். ரெண்டாவது, இதையும் விசுவாசிச்சு ஆண்டவர் வருகையை விசுவாசிக்காம எத்தனை பேர் வழுகி போனவர்களும் இருக்கலாம் நிச்சயமாக. அப்போ அவங்களுக்கு நித்திய ஜீவனை இழந்து போயிடுவாங்களே. அப்போ என்னன்னாக்க நமக்கு இது ஆசரிக்கிறதுனால என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த ஆசரிக்கும் போதெல்லாம் கூடி வரும்போதெல்லாம் ஆசரித்தாங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில், அந்த 1ஆம் நூற்றாண்டில். அப்போ என்னன்னா, டெய்லி கூடுறாங்களா, டெய்லி அதை ஆசரிக்கிறாங்க. அதனுடைய பின்னணியம் என்னன்னா, டெய்லி கர்த்தருடைய மரணத்தை அவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க அப்படியே நினைவு கூறுறாங்க. டெய்லி சுய பரிசோதனை செய்து கொண்டே இருக்கிறாங்க. சோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வசனத்தை வாசிச்சுட்டு தனிப்பட்ட தேவனோட உறவுல இருக்கிறவங்க எந்த ஒரு மொட்டநாயமும் கொண்டு வர மாட்டாங்க. அதாவது சுய நீதி, சுய நியாயம், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஜஸ்டிஃபிகேஷனே கொண்டு வர மாட்டாங்க. அவங்க உட்கார்ந்து ஆராய்ந்து அறிந்து கர்த்தருக்கு முன்பாக அதாவது நீதி உள்ளவர்களாக அதே கர்த்தருக்கு முன்பாக நீதி உள்ளவங்களா இருக்கிறவங்க நிச்சயமாக மனுஷருக்கு முன்பாகவும் நீதி உள்ளவர்களாக காணப்படுவாங்க. சோத்திரம். அல்லேலூயா. இது ஒரு நாள் நிகழ்வு அல்ல, தொடர்ந்து நடக்கணும். ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டேன், ஓகே, அடுத்த நாளும் ஜெபம் பண்ணுவோம். அப்போ தேவனோடு கூட ஐக்கியம் தான் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை மேன்மேலுள்ளவர்களாக மாற்றிக்கொண்டே வரும். சுய பரிசோதனை செய்கிறவர்களாக வைத்து கொண்டே இருக்கும். அப்போ முதலாவது என்ன பண்ணனா, பின்னோக்கு பார்வை தேவை. இப்போ என்னன்னா, சுய பரிசோதனை தேவை. மூன்றாவது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா, நோக்கம் என்ன சொல்றாருன்னா, சித்திக்க விருப்பதை நோக்கிய ஒரு முன்னோக்கு பார்வை. அப்படின்னா என்னன்னாக்கா, சித்திக்கனா நடக்க இருப்பதை பார்க்க, அந்த சாலை அடுத்தனால சித்திக்கன்னு வைத்தேன். அப்ப என்னன்னா, உன்னதத்திலிருந்து வரப்போகிற ஆண்டவரை குறித்தான ஒரு பார்வை நமக்கு வேண்டும். எதிர்நோக்கு பார்வை, எதிர்பார்க்கிற ஒரு காரியம் நம்ம கிட்ட காணப்படும், எதிர்பார்க்கிற இருதயம் காணப்படும். 26வது வசனத்தை வாசிங்க. பாருங்க, அவர் கர்த்தர் வருமளவும். அல்லேலூயா. அப்போ கடந்து சென்ற ஆண்டவர், அது தேவனுடைய வலது பரிசத்துல பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஆண்டவர் மீண்டுமாக நான் போனபடியே உங்கள் கண்கள் காணும்படியாக வருவேன் சொல்லிக்கார் இல்லையா. அப்போ அவர் வரும் வரை, அல்லேலூயா, சோத்திரம். அப்போ வர்றது வரைக்கு நம்ம என்ன செய்யணும், நான் இன்னும் சொல்ல போனா அந்த வருகையை குறித்து அறிவிக்கக்கூடியவர்களாக, அல்லேலூயா, சோத்திரம். இந்த நாட்களில் வருகையை அறிவிக்கணும். ஏன் அப்படின்னா, நீ விசுவாசிக்காதவர்கள் இருக்கிறாங்க, கர்த்தர் வரப்போகிறாரு, அந்த நாளில் நியாய தீர்ப்பு நடக்கும். அந்த நியாய தீர்ப்பில் நீங்கள் மாட்டிக்கிடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஒரு அறிவிக்கக்கூடிய அந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன செய்யறோம்னா, நாம் சுவிசேஷம் தான் சொல்றோம். சோத்திரம். அது எப்படின்னா, பிராக்டிக்கல் காஸ்பல். we are sharing practical gospel. இந்த இடத்துல எத்தனை பேர், கிட்டத்தட்ட ஒரு 120 பேர் 25 பேர் உட்கார்ந்துருப்போம். இந்த 125 பேர்ல இன்னும் கர்த்தருடைய வசனத்தின்படியாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இன்னும் சொல்ல போனா அவர்கள் அறியாதவர்கள் இல்ல, அறிந்து ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நிச்சயமாக இன்னைக்கு நம்மளை பார்க்கும்போது, நானும் கிறிஸ்துவ மார்க்கத்துல இருக்கிறேன், நீயும் கிறிஸ்துவ மார்க்கத்துல இருக்கிற, அப்ப கர்த்தரை நீ விட்டுருவாரா? நிச்சயமா விட்டுருவாரு. அல்லேலூயா. கர்த்தருடைய வசனத்திற்கு நடக்காட்டி. சரி, இங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் சொல்லலாம், நீங்க சொல்றீங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாவத்தின் பரிகாரமாக அவரே அவரை பலியா கொடுத்து ரத்தம் சிந்தினாரு. அப்போ உங்க பாவமெல்லாம் ரத்தம் சிந்தி மன்னிக்கப்படுகிறது இல்லையா? அப்ப நாங்களும் ரொம்ப ஆடு, ரொம்ப மாடு, ரொம்ப கோழி, ரொம்ப பன்னி இதெல்லாம் வெட்டி நாங்களும் ரத்தம் சிந்தி நாங்களும் பரிகாரம் தேடுறோமே. இல்ல, வசனம் சொல்லுது, பாவத்தின் பரிகாரமானது எந்த ஒரு வெள்ளாட்டுக்கடா, அதாவது மாடு காளை கண்ணுக்குட்டியின் ரத்தத்தால நிவர்த்தி செய்யப்படாது. ஒரு பரிசுத்தமுள்ள ரத்தம் சிந்தப்பட்டால் ஒழிய யாருடைய பாவம் நிவர்த்திக்கான ஒரு மார்க்கம் இல்லைன்னு சொல்லுது. சோத்திரம். அல்லேலூயா.
அப்படி ஏன் நான் தைரியமாக சொல்ல முடியுதுன்னா, நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் எவ்வளவோ பலிகளை கொடுத்துருக்குறோம். அந்த பலிகள் என்னையே என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பண்ணலை சோதரம். ஆனால் கர்த்தராகிய இயேசுக்கு சிந்தின இரத்தத்தை நான் விசுவாசித்து என்னுடைய பாவத்தை அது கழுவும் என்னை மன்னிக்கணும் நான் விசுவாசித்ததுனால என் பழைய பாவங்கள் என்னை விட்டு எப்படி பண்ணார்னா, மேற்குக்கும் கிழக்கிற்கும் எவ்வளவு தூரமோ அப்படியாக அவற்றை என்னன்னா தூரப்படுத்திட்டார் என்னை விட்டு சோதரம். ஹல்லேலூயா. என் வாழ்க்கையில பாவத்தின் வடு கூட வராதபடியாக தேவன் வைத்தார். அப்படித்தான் நம்ம ஒவ்வொருவரையும் வைத்திருக்கிறார் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த நாட்கள்ல நம்ம ஏதோ கிறிஸ்துவன் அப்படின்னு இல்லை, நாம் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், கிறிஸ்துவின் மார்க்கத்தை கிறிஸ்துவின் உபதேசத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சோத்திரம். ஹல்லேலூயா. அது ஒன்றுதான் நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப என்னன்னா, தேவன் வருவேன்னு சொன்னவர் நிச்சயமாக வருவார் சோத்திரம். ஹல்லேலூயா. மத்தேயு 26வது அதிகாரத்தில் 29வது வசனத்துல போட்டிருக்கோம். மேத்யூ 26:29 நவமானதாய் உங்களோட கூட பாருங்களேன். அன்னைக்கு இந்த பஸ்காவை ஆசரிக்கிறாங்க. நான் இப்போ சொல்கிறேன், மெய்யாவே சொல்கிறேன், நான் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணுற வரைக்கும் நான் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போ நிச்சயமாக அவரோடு கூட இணையக்கூடிய அவர் வரக்கூடிய ஒரு நாள் நிச்சயமாக உண்டு. அந்த நாளில் கர்த்தருக்குள்ள பிழைத்திருக்கிற நீங்கள் நானும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்த நீங்களும் நானும் என்ன செய்வோம்னாக்க, நம்ம ஒருவேளை உயிரோடு இருந்தா நாம் என்ன செய்வோம்னா மறுரூபப்படுத்தப்பட்டு அப்படியே நம்ம கிளம்பி போயிடுவோம். ஒருவேளை மரித்திருந்தா நம்ம மரணத்திலிருந்து நம்ம மறுரூப சரீரத்தோடு கூட உயிர் தழுவோம் சோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த எதிர்நோக்கு பார்வை என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக வேணும். அந்த காரியம் எப்படி இருக்குன்னா, அங்க அவர் சொல்லியிருக்கிறாரு, வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. நீங்க இன்னும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படிதான். நம்ம இந்த திருவிருந்து ஆசரிக்கும் போது ஒரு பெரிய காஸ்பல், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் இந்த உலகத்தினுடைய சகல ஜனங்களுக்காகவும் மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் எங்கன்னா பிதாவின் வலது பக்கத்தில் 50 நாட்கள் அவருடைய சீஷர்களுக்கு திருஷ்டாந்திரமாய் நான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை உறுதிப்படுத்தும்படியாக இங்கே இந்த உலகத்தில் இருந்துட்டு அவர் இப்போ பிதாவின் வலது பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே ஆண்டவர் கர்த்தர் முன்குறித்த ஆண்டவர் முன்குறித்த நாள் மீண்டும் வர இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா இப்ப நடக்கிற சூழ்நிலைகள் உலக மகா யுத்தம், 3வது உலக மகா யுத்தம் கூட வருவதற்கு ஏதுவான சூழ்நிலையா இருக்கிறது. என்ன நாள் நடக்கலாம். அவ்வளவு டென்ஷனான இடத்துல நம்ம உட்கார்ந்துருக்கோம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சத்தம் கேட்கல, நமக்கு சைரன் வரல அப்படின்னு, சுத்தி விழுந்துட்டு இருக்குது. எல்லா தேசங்களும் அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியத்தை வச்சு சில காரியத்தை செய்து கொண்டு இருக்கிறாங்க. ரொம்ப கவனமாக உங்களுக்கு எனக்கும் காலம் கொடுக்கப்படுகிறது. ரொம்ப கவனமாக இருந்து நாம் என்ன செய்யணும், கர்த்தரை பின்பற்றல, கர்த்தரை நான் ஏற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவங்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. மற்றவங்க அபாத்திரமா இல்லாதபடி சரியான முறையில் கர்த்தரோடு கூட ஃபெல்லோஷிப் வைத்துக் கொள்வோம். அந்த அருமையான வேளையில் அவன் ரட்சிக்கப்பட்டு மூழ்கி ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு, அதாவது ஞானஸ்நானம்னா தேவன் இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தோடு நம்ம ஐக்கியமாகி, இயேசு கிறிஸ்து அடக்கத்திலையும் ஐக்கியமாகி, இயேசு கிறிஸ்துல உயிர்த்தெழுதலாகி அந்த ஞானஸ்நானம் அதுலேயும் ஐக்கியமானவங்க அப்படி எழுந்து நிற்கலாம். உங்கள் நண்பர்கள் ஞானஸ்நானம் எடுக்கல, இன்னும் ரட்சிக்கப்படலன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா அவங்கள அந்த இடத்துல உட்கார வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Jesus. Jesus. Hallelujah. உங்க இடத்துல வந்துங்க. ஜஸ்டின் பிரதர் வந்துடுங்க. கிருபா பிரதர், முத்து பிரதர், தம்பி கிருஷ்ணவ தம்பி. கோயர் ஒரு பாடலை பாடும் பொழுது நீங்கள் அப்படி வரிசையாக வந்து அவரோட இணைந்து எல்லாரும் திரு அப்பத்தையும் ரசத்தையும் கையில் வாங்கிக்கொள்ளுங்க. வாங்கி கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாரும் ஒன்றில் சேர்ந்து புசித்து பருவோம். ஆண்டவரே, இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து எங்களை தகுதிப்படுத்தி இதை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம்.
வதைத்தனரோ, செந்நிறமாக்கினாரோ, சிலுவையில் மாட்டி வதைத்தனரோ, செந்நிறமாக்கினாரோ, அப்போதும் அவர்காய் வேண்டினீரே, அன்போடு அவர்களை கண்டீரன்றோ, அப்பாவும் மனம் பெரிதே, இயேசு அப்பாவும் மனம் பெரிதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே, கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கேட்டதுபடி அந்த நோக்கம் நான் வரும் வரை இந்த போஜனத்தை புசித்து பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் நான் வரும் வரை என் மரணத்தை நினைவு கூறுகிறீர்கள். தேவன் நமக்காக மரணம் அடைந்ததை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, நம்மை நாமே சோதித்தறிந்து ஒரு உள்ளான ஒரு பார்வை, ஆண்டவரே என் உள்ளந்திரியங்களை நன்கு அறிந்திருக்கிறவர். இந்த நேரத்திலையும் ஒரு விஷயம் சின்ன ஜபத்தை ஏறெடுப்போம். ஒருவேளை நாங்கள் கசப்பு, வைராக்கியம், இந்த மாதிரி பல காரியங்களை எங்கள் இருதயத்தில் அன்பு இல்லாமல், ஐக்கியம் இல்லாமல் பல காரியத்தை வைத்து இருந்திருக்கலாம். ஒருவேளை கணவன் மனைவி கூட ஒரு அன்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆண்டவரே இன்னும் டிரான்ஸ்பரன்சி இல்லாமல் இருந்திருக்கலாம். இல்லைப்பா, எங்களை ஒரு விஷயம் மன்னியும். ஒருவேளை மற்றவங்களுக்கு தெரியாத, நாங்கள் மற்றவங்களுக்கு முன்பாடி நான் நல்லா ஒரு பரிசுத்தவானா என்னை காட்டிடுவேன். ஆனால் நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்க்கும்போது எனக்குள்ள பல கெட்ட காரியங்கள், விரும்பாத பாவங்கள் இருக்கலாம்ப்பா. அப்படிதான் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு அது சுபாவமாக இருக்கலாம், இல்லை செய்கையாக இருக்கலாம், அல்லது பார்வையாக இருக்கலாம், வாட் எவர் மேபி. ஆண்டவரே இப்படி எங்களை உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருக்கு முன்பாக எங்களை இப்படி திறந்த புத்தகமாக எங்களை வைக்கிறோம்ப்பா. ஒரு விசை தயவா எங்கள் பாவங்களுக்காக நீ மன்னித்து விடும், எங்களை தகுதிப்படுத்திடுங்க. அதே போல ஆண்டவரே நான் வருகிற வரைன்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவர் நீ வரும் வரை நாங்கள் ஆண்டவரே ஜீவனுள்ள ஒரு சுவிசேஷம், அதாவது பிராக்டிக்கல் வாழ்க்கையை சுவிசேஷமாக வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையை வாழ ஆண்டவர் உம்முடைய வருகையை அறிவிக்கிற பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்துங்க. உம்முடைய ஊழியம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக எங்களை பலப்படுத்துங்க. அப்படியா எங்களை நடத்தி உம்மோடு கூட இன்னைக்கு மட்டும் இல்லை, நாளைக்கு இல்லை, சனிக்கிழமையில் மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட ஒரு ஐக்கியம் வைத்துக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாக எங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி எங்களை நடத்திருங்கப்பான்னு ஒப்பு கொடுக்குறோம்ப்பா அப்படின்னு சொல்லி அப்படி எல்லாரும் கரத்தில் இருக்க ஒரு அடிக்கப்பட்ட அப்பத்திற்கு சமமான அந்த சரீரத்திற்கு சமமான அப்பத்தை உயர்த்தி சோத்திரம் சொல்லுவோமா? சோத்திரம் 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 எல்லாம் ஒன்றிணைந்து புசிப்போம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அந்தபடியே எங்களை பாவத்திலிருந்து விடுவிப்பதற்கு, எங்கள் பாவங்களை கழுவுவதற்கு நீர் சிந்திய அந்த வல்லமுடைய இரத்தத்திற்காக நன்றிப்பான்னு எல்லாரும் சொல்லி சோத்திரம் சோத்திரம், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே எல்லாரும் ஒன்று சேர்ந்து பருகலாம். சோத்திரம். எனக்காய் ஜீவன் விட்டவரே,
என்னோடிருக்க எழுந்தவரே, எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடிருக்க எழுந்தவரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, என்னை சந்திக்க வந்திடுவாரே, என்னை என்றும் வழி நடத்துவாரே, உற்சாகமாய் கரம் தட்டி சந்திக்க வந்திடுவாரே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகின்றால் சொல்லுங்க தேவனோட ஐக்கியம் மட்டும் போகாது செல்லவே, பிசாசின் சோதனை பெருகின்றால் சொல்லு போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே, உலகமும் மாமிசமும் மயக்கிட்டாலும் மயங்கிடாமல் முன்னேறவே. இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும், ஆகாதவன் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே. சொல்லுங்க போதும் ஆண்டவரே, நீங்க இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். சொல்லுங்க விரிவா வாயை திறந்து. இடங்களில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார், ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, எந்த நாளிலுமே என் நீரையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. பிசாசின் சோதனை பெருகின்றால் வேலையில சோதனை வருதா, ஆண்டோட ஐக்கியத்துல சோதனை வருதா, மன்னிப்பதுல சோதனை வருதா, அன்பு செலுத்துவதில் சோதனை வருதா, சோதனை பெருகின்றாலும் சோது போகாமல் முன் செல்லவே, உலகமும் மாமிசமும்
உலகத்தை ஜெயித்து, மாம்சத்தை ஜெயித்து, மாம்சத்தின் இச்சைகளை ஜெயித்து, ஆண்டவரே எல்லா போராட்டங்களையும் ஜெயித்து, ஆண்டவரே சுயத்தை ஜெயித்து, ஆண்டவரை கடந்து செல்ல ஒரு பலன், ஒரு உன்னத பலன் உங்க பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் ஊற்றப்பட்டு கொண்டிருப்பதற்கு நன்றி. அந்த பலவீனங்கள் இயேசு வல்லமுடைய நாமத்துல மாற்றப்படுவதற்கு நன்றி. போராட்டங்கள் இயேசுவின் நாமத்துல மாற்றப்படுவதற்கு நன்றி. சோர்வுகள் இயேசுவின் நாமத்துல மாற்றப்படுவதற்கு நன்றி. அந்த தேவ வல்லமை, தேவ பலனாய் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் அந்த வெளிப்படுவதற்கு, இறங்குவதற்கு நன்றி 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 நன்றி. ரபல தர கபல தரபா சந்தல கபதியாக்கலமா ஆளுகை செய்திருங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரிவாக்கியாக்கன தூரியாக்கவா சத்துலா வேடக்கம ரிமனத்தியாக்கன தரவே ரீபல ஹௌஷிக்க வருவா ஊர ஹவல கமரியாத்தனருவா எல்லாம் நிரப்பி 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 பலவானாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்திருங்க. இந்த மாதத்துல நீ சொன்ன வார்த்தை உன் பலவீனத்துல என் பலனை பூரணமாய் விளங்க செய்வேன்னு சொன்ன அந்த வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படியே தேவன் நடந்தேற இரக்கம் செய்வீராக, கிருபை செய்வீராக, உதவி செய்வீராக, ஒத்தாசை செய்வதற்காக நன்றின்னு சொல்றப்பா. அந்த கிருபையின் பலன் இப்பவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இறங்குவதற்கு நன்றின்னு சொல்றப்பா. நன்றி. கரம் தட்டி அப்படியே தேவனை அந்த பலன் எனக்கு கொடுங்கப்பான்னு கேளுங்களேன். அந்த பலன் எனக்கு கொடுங்கப்பா, பலன் கொடுங்கப்பா. என் பலவீனங்கள் மாற எனக்கு பலன் கொடுங்க. என் சுகவீனம் மாற எனக்கு பலன் கொடுங்க. என் சோர்வு மாற பலன் கொடுங்க. இதோ பவுல் கேட்டதுபடி என்னை இந்த சுகப்படுத்துங்கன்னு சொல்லும் பொழுது, பவுலே நீ ஒன்றுக்கு கவலைப்படாத. அதே போலதான் ஆண்டவர் சொல்றாரு, மகனே நீ ஒன்றுக்கு கவலைப்படாத, என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்துல அதை பூரணமாய், என் பலனை பூரணமாய் விளங்க செய்வேன். அதை ஒவ்வொரு நாளும் விளங்க செய்வேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்துளிலையும் நீ எப்பெல்லாம் என் பலனை கேட்கிறையோ அப்பெல்லாம் உனக்கு கொடுத்து உன்னை பலவாக்கியாய் நான் நிப்பாட்டுவேன். நான் என் சமூகத்தை நிப்பாட்டுவேன். நீ ஆலயத்தின் தூணாக இருப்பாய். நன்றி ஆண்டவரே. அந்த கிருபையின் பலன் மட்டும் எங்களுக்கு போதும்பா. உன் நோக்கத்தை அறிந்து நாங்கள் செயல்பட அந்த உம்முடைய பலனை மட்டும் எங்க பலவீனத்துல பூரணமா விளங்க செய்துடுங்க. That is enough, Lord. We thank you for your grace. ஆண்டவரே, அந்த கிருபையால் எங்களை பலப்படுத்தியதற்கு நன்றி. ஒரு சில பிள்ளைங்க அப்படி இந்த நேரத்திலே அப்படி அந்த பலனை ரிசீவ் பண்றதை நான் பார்க்கிறேன். Yes, thank you my master. Thank you for pouring your strength on each and everyone. Thank you for reinforcing each and everyone by your strength, Lord. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். என்பரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்யமும் ஒவ்வொரு சபையோடும் சகல பரிசுத்தவான்களோடும் தேவனுடைய வருகை வரை என்றும் நம்மோடு இருந்து நம்மளை பலப்படுத்தி பலவாட்டியாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.